பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்மை தினமும் புடமிடுவது மாத்திரமல்லாது நல்வழியில் செல்ல நம்மளை சீர்படுத்தும். அதன் வழியாக ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஏசாயா 41:17, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். இந்த வசனத்தை ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதத்தில் எடுத்துக்கிறாங்க. சில பேர், அப்போது இவ்வளவு கஷ்டப்பட்டாதான் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரா அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் தருகிற தேவன்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை கஷ்டங்கள் பாடுகள் வந்தால்தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம் என்பதுதான் உண்மை. எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்படணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. ஆனால் ஒரு அளவிற்கு மேல் தவறுகளை செய்யும் பொழுது, தகப்பனின் பேச்சை உதாசீனப்படுத்தும் பொழுது, சில கஷ்டங்களை பட்டாவது என் பிள்ளைகள் திருந்த வேண்டும், நல்ல நிலைக்கு வர வேண்டும், உயர்வடைய வேண்டும் என்றுதான் எல்லா தகப்பனும் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசைப்படுகிறார். ஆனால் நீங்கள் கஷ்டப்படும் பொழுது உங்களின் கண்ணீரை காட்டிலும், நீங்கள் வேதனைப்படுகிற வேதனையை காட்டிலும் அதிக வேதனைப்படுகிறவர், அதிக கண்ணீர் வடிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செவி கொடுப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய அவர் உங்களை கைவிடாதிருப்பார். எனவே உணர்வடையுங்கள், பலனடையுங்கள். Have a blessed day. Jesus bless you.